என்னமா சொல்றீங்க? நம்ம பின்னாடியா? ஆமா, திரும்பி பார்க்காம வா. வீட்டுக்கு போன அக்காவும் சிவாவும் திரும்பி வராப்புல இருக்கு. ஆனா அது யாரு? மூணாவது யாரோ பின்னாடி வராப்புல இருக்கே. ஐயோ ஐயோ அக்கா. சிவா, பின்வாசல் வழியா போலாம். ஏமா? உன் கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல நேரம் இல்ல. என்னமா சித்தி நம்மள பார்த்ததும் ஓடி உள்ள ஓடிட்டாங்க? எப்படி போய் நீங்க எங்க விழுந்தாலும் உங்களை நான் விடவே மாட்டேன். பொலிவாய் பீகளும் குரலை பீகளும் பெண்களை தொடரும் பிரபராசனம். முருகா, நீதான் எங்களை நீ காப்பாத்தணும். கடவுளே, நீதான் எங்களுக்கு துணையா இருக்கணும். அக்கா, இந்த அந்த விபூதியை வச்சுக்கோ. 2 பேரும் காலை நல்லா கழுவிட்டு உள்ள போங்க. நான் திருநீரை வீடை சுத்தி தூவிட்டு வரேன்க்கா. நீ காலை கழுவிட்டு உள்ள போ. பையனையும் காலை கழுவிட்டு உள்ள கூட்டிட்டு போ. சரி கீதா. கடவுளே, விபூதி தூராளா விபூதி. இதெல்லாம் எந்த மொழிக்கு இருக்கு? என்னக்கா நடக்குதுங்க? நான் வெளியில பார்த்ததெல்லாம் நிஜம்தானாக்கா? அக்கா சொல்லுக்கா. நிஜம்தான் கீதா, நீ வெளியில பார்த்ததெல்லாம் உண்மைதாமா. என்னக்கா சொல்ற? பழி வாங்குற எண்ணத்தோட அலையிற ஆத்மாவை வீட்டுக்குள் நுழைய விட்டனா உயிர் பலி வாங்காம அது வீட்டை விட்டு திரும்பி போகாதுக்கா. எனக்கும் அது தெரியும் கீதா. இன்னைக்கு அதுக்காக தான் அவ எங்க பின்னாடியே வந்திருக்கான்னு எனக்கு தெரியும். நான் கும்புற சாமி என்னை கைவிடாது. நான் முழுசா அந்த சாமியை தான் நம்பியிருக்கேன். அந்த நம்பிக்கை தான் இன்னைக்கு என்னை இங்க வரைக்கும் கூட்டிட்டு வந்திருக்கு. அந்த சாமி தான் கீதா உன் உருவத்துல என் உயிரையும் புள்ள உயிரையும் காப்பாத்திருக்கு. அக்கா, எதுக்காக காழற? நீ அழத பார்த்தா புள்ள பயந்துட மாட்டானா? நீ கவலைப்படாம தைரியமா இருக்கா. எல்லாம் சீக்கிரமா சரியாயிடும். எனக்கு பயமாவே இருக்கு கீதா. வாசல் வரைக்கும் வந்த அவளுக்கு வீட்டுக்குள்ள வர எவ்வளவு நேரம் ஆயிட போகுது. அடுத்து என்ன நடக்குமோ நினைச்சாலே எனக்கு பயமா இருக்கு கீதா. அவளை பத்தி உனக்கும் தெரியல. அவ பழி வாங்காம இங்க இருந்து போகவே மாட்டா. அவளை எப்படி அடக்கத்தணும் எனக்கு தெரியல கீதா. சீக்கிரமாவே இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டணும். இல்லைன்னா நம்மள மட்டும் இல்ல, இந்த ஊர்ல வேற யாரையுமே அது நிம்மதியா வாழ விடாது. ஆமாக்கா, கண்டிப்பா. எல்லாம் இவனை சொல்லணும். இவனாலதான் இவ்வளவு பிரச்சனையும் நமக்கும் இந்த ஊருக்கும். அம்மா, நான் என்னமா பண்ணேன்? அத்தனை தடவை சொல்லியும் எவ்வளவு சொல்லியும் கேட்காம நீ அந்த தோப்பொழியா வந்ததால இவ்வளவு பிரச்சனையும். நானும் சொல்லி கட்டக்கூடாது தான் இருந்தேன். ஆனா இப்ப பாரு, வேணா வீட்டு வாசல்ல வந்து நிக்குது. இதுக்கெல்லாம் காரணம் யாரா? நீதானே. எனக்கு வேலையும் முக்கியம். நான் என்னமா பண்றது? 10 மணிக்கு தான் விடுறாங்க. அதுக்கு மேல பஸ் வர மாட்டேங்குது. அதனாலதான் நான் தோப்பு வழியே வந்தேன். இல்லைன்னா ஏன் நான் வரப்போறேன் சொல்லுங்க? பஸ் ஏன் வர மாட்டேங்குதுன்ற காரணமும் தெரியல. இத்தனை நாளா வந்து இந்த பஸ் நிறுத்திட்டாங்க. அது கூட எனக்கு தெரியாததான் வந்தேன். அந்த பஸ் ஏன் வரத்தில்ல? ஊர்ல இருக்கவங்க ஏன் நான் பொழுது போனா வெளியில வர மாட்டேங்கிறாங்கன்ற காரணத்தை சொல்றேன் கேளு. அன்னைக்கு எப்பவும் வர 10 மணிக்கு அப்புறம் வர பஸ் வழக்கம் மாதிரி வந்துட்டே இருந்தது. அந்த பஸ் ஓட்டுற டிரைவருக்கும் கண்டக்டருக்கும் தெரியாது அவங்களோட கடைசி பயணம் அதுதான் அப்படின்னு. எப்பவும் போற ரூட்ல அந்த பஸ் வேகமா வந்துட்டே இருந்தது. பஸ் கிளம்பும் போது இந்த கூட்டத்துல பாதி கூட கிடையாது. ஒவ்வொருத்தரா இறங்கி விட்டு பஸ் தனியா கண்டக்டரும் டிரைவரோட மட்டும் வந்துட்டு இருந்தது. அப்போ இருக்கங்காடுன்ற பஸ் ஸ்டாப்ல ஒரு பெரிய கூட்டம் கையாட்டி பஸ்ஸை நிறுத்த சொல்லிச்சு. என்னையா இது? இவ்வளவு பேர் பஸ்ஸுக்காக நிக்கிறாங்க. அதுவும் இந்த நேரத்துல பகல்ல கூட இந்த ஸ்டாப்ல இருந்து இவ்வளவு ஆளுங்க ஏற மாட்டாங்களே. பக்கத்துல ஏதாவது போயிட்டு வந்திருப்பாங்க. வண்டியை நிறுத்து. கண்டக்டர் வண்டியை நிறுத்த சொல்லவே டிரைவரும் பஸ்ஸை நிறுத்தினாரு. கூட்டம் அடிச்சுக்கிட்டு அந்த பஸ்ல உள்ள ஏறிச்சு. எல்லாம் ஏறிட்டீங்களா? பின்னாடி இடம்லாம் காலியா இருக்கு, உட்காருங்க. பஸ் கிளம்பி 2 நிமிஷம் கழிச்சு கண்டக்டர் டிக்கெட் கொடுக்கறதுக்காக பின்னாடியே திரும்பினாரு. கூட்டமா ஆளுங்க ஏறிய பஸ் வெறிச்சொடி போய் காலியா இருந்துச்சு. என்னையா இது? பஸ்ல ஏறினவங்க யாரையும் காணோம்.
என்னையா என்கிட்டயே நக்கலா? இப்பதானே பஸ் நிறைய ஆளுங்க ஏத்தலாம், அதுக்குள்ள எல்லாரும் நியாயமா போயிட்டாங்களா? நிஜமாதான் என்ன சொல்றேன், உனக்கு நம்பிக்கை என்ன? இன்னும் ஒரு தடவை திருப்பாரு. இவன் ஒருத்தன் நேரங்காலம் இல்லாம எதையாவது சொல்லி விளையாடிட்டு இருப்பான். இரியாத வரேன். என்னையா யாருமே காணோம்? நான் அப்பவே சந்தேகப்பட்டேன், இந்த நேரத்துல இங்க அதுவும் இவ்வளவு கூட்டமானு. இதான் பக்கத்து ஊர்ல திருவிழா போயிட்டு வர கூட்டமா இருக்குன்னு சொல்லி வண்டி எடுத்து சொன்னேன். இப்ப பார்த்தா ஒரு பையன் காணும். எங்கேயா ஏத்தன ஆளுங்களாம்? உன் பேச்ச போய் கேட்டு இந்த ஸ்டாப்ல பஸ் எடுத்துன பாரு, என்ன சொல்லணும்? யோ நே ஆயிப்பா, பக்கத்து ஊர்ல திருவிழா போயிட்டு வர கூட்டமா இருக்குன்னு நினைச்சேன். எனக்கு என்ன தெரியும் அப்படி ஏன் உன்ன காணாம போயிடுவானுங்கன்னு? யாரு என்ன எது எனக்கே தெரியல, ஒரு குழப்பமா இருக்கு. இவன் ஒருத்தன், அவன் இவன் மரியாதை எல்லாம் பேசிட்டு இருந்தா வாங்க மரியாதை கிட்ட போய் ஜாக்கிரதை. எவன்டாவா பஸ் மேல வந்து மோந்தது? இவ்வளவு பெரிய பஸ் நிக்கிறது இவ்வளவு கண்ணுக்கு தெரியல? இங்கேயே கத்திட்டு நில்லு, போய் கீழே இறங்கி பாரு எவன் வந்து இடிச்சான். எல்லாம் ஒன்னா சொல்லணும். எவன்டாவா இவ்வளவு பெரிய பஸ் நிக்கிறது கண்ணு பின்னாடி வந்துடுச்சு? வரேங்க. என்னன்னு பின்னாடி ஏதோ வந்து மோதன மாதிரி இருந்துச்சு, இப்ப வந்து பார்த்தா இங்க யாரையும் காணோம். அதான் எனக்கும் ஒண்ணும் புரியல. அப்ப வண்டி மேல மோதனது இருக்குது. யோ இங்க கவனிச்சியா? நம்ம வண்டியில ஒரு கிலோ கூட விழல. அது எப்படின்னு ஏதோ மோதன மாதிரி தானே இருந்தது. இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்தா ஏதோ மர்மமாவே இருக்குது. எனக்கு எதுவும் சரியா படல. பஸ் இங்கேயே கிடக்கட்டும், நம்ம காலையில வந்து எடுத்துக்கலாம். முதல்ல இங்க இருந்து கிளம்புவோம். பஸ் விட நம்ம உசுறு ரொம்ப முக்கியா. டிரைவருக்கு மட்டும் அங்க நடக்கிறது எதுவும் சரியில்லை அப்படின்னு தோணுச்சு. ஐயோ யோ தனியா விட்டு ஓடாதையா, இரு நானும் வரேன். அம்மா அம்மா யாராவது பின்னாடி அடிச்சது? ஐயோ நீ ஒரு நிமிஷம் நினைக்க கூடாது. யோ இல்லையா, நானும் வரேன். ஓடி சீக்கிரம் ஓடியா, துரத்திட்டு வர்றது என்னன்னே தெரியல. எனக்கு ஒண்ணும் புரியலையா? ஓடு அண்ணே. அங்க பாருங்க ஒரு வெளிச்சம் தெரியுது, அது ஏதோ சர்ச் மாதிரி இருக்கு. அது உள்ள போய் என்ன சரியான தயா வந்திருக்கோம். சாமி இருக்கிற இடத்துல பேபி சார் சண்டாது சொல்லுவாங்க. விடிய வரைக்கும் இங்கே இருந்துடலாம், அதுதான் நமக்கு பாதுகாப்பு. யோ கண்டக்டர், என்னதான் பயமா இருந்தாலும் இப்படியே சொல்லாம கொள்ளாம ஓடுவ? சத்தியமா சொல்றேன், அங்க நடந்தது எல்லாத்தையும் விட நீ ஓடாத பார்த்தா நான் பயந்துட்டேன். கண்ணியத்துல பேய பார்த்தா எந்த மனுஷன் தான் ஓடாம இருப்பான். என்னது பேய பத்தியா? என்னென்ன பாத்தியான்னு கேக்குறீங்க? அப்ப நீங்க பாக்கலையா? நான் எதையும் பாக்கலையே. பேய பாக்கல, ஆனா நல்லா வாங்கி கட்டிட்டேன். முதுகுலே வச்சு சாத்துச்சு. மூஞ்சில கூட ஒரு பஞ்சு விட்டுதியா? நீயும் அங்க நின்று இருந்தா உனக்கு இதே நிலைமைதான் இருக்கும். அதனாலதான் அடி வாங்காம தப்பிச்சு ஓடி வந்துட்டேன். சரி இப்ப நிக்கிற, ஓடு உள்ள ஓடு. ஐயோ ஆமாண்ணே, கடவுளே நீதான் எங்களை காப்பாத்தணும். அண்ணே விடியற வரைக்கும் இங்கே இருக்கலானே, அப்புறமா வெளில போலாம். ஆமாயா, இனி இந்த ரூட்ல நைட் 9 மணிக்கு மேல வரவே கூடாது. இத ஊர் ஜனம் கிட்ட சொல்லி எப்படியாவது புரிய வைக்கணும். ஆமாண்ணே. யாரு இவங்க 2 பேரும் இங்க வந்து தூங்கிட்டு இருக்காங்க? பார்த்தா பஸ் டிரைவர் கண்டக்டர் மாதிரி தெரியுது. ஆமாங்கய்யா, எழுப்புங்க, யாருன்னு கேட்போம். தம்பி தம்பி எழுந்துருங்க. விடிஞ்சிருச்சா? அப்பாடா தப்பிச்சோம். அண்ணே அண்ணே எழுந்துருங்கண்ணே. இந்த உங்க வீட்டு பெட்ரூம்ல போய் தூங்கிட்டு இருக்கீங்க, எழுந்துருங்கண்ணே. யாரு நீங்க 2 பேரும்? நீங்க எப்ப உள்ள வந்தீங்க? நான் பஸ் டிரைவர் கண்டக்டருங்க. நேற்று இருக்கங்காடுக்கா போயிட்டு இருக்கும் போது ஒரு கும்பல் கை காட்டிச்சுன்னு வண்டியை நிறுத்தணும். அப்புறம் ஏறவங்களை பார்த்தா ஒருத்தரையும் காணும். அதுக்கப்புறம் ஏதோ அமானுஷமா நிறைய விஷயங்கள் நடந்துதுங்க. இவன் என்னமோ பேய பார்த்தேன்னு சொன்னான். அதுக்காக பயந்துட்டு தாங்க இதுக்குள்ள ஓடி வந்து ஒழிஞ்சுக்கிட்டோம். அந்த வழியா இனி பஸ் வராதுங்க. 10 மணிக்கு மேல பஸ் வரவே வராது. 9 மணியோட பஸ் நிறுத்திக்கலான்னு முடிவு பண்ணிக்கோங்க. ஐயோ இந்த ஊர் மக்கள் கிட்ட சொல்லி எப்படியாவது புரிய வைக்கணுங்க. என்னென்ன சொல்றீங்க? ஆமாப்பா தம்பி, அந்த ரூட்ல ஏதோ இருக்கு. அங்க 9 மணிக்கு மேல போகிறது ரொம்ப ஆபத்து. இந்த திகிலான சம்பவத்தை ஊர் முழுக்க அவங்க பரப்பி விட்டாங்க. அதுல இருந்து பஸ் 9 மணிக்கு மேல அந்த வழியா வரது கிடையாதுடா. அதனாலதான் பஸ் நம்ம ஊர்ல வரல. அதுக்கு காரணமும் இவதான். நம்ம ஊர்ல பஸ் வராது காரணம் இதுதான். அவதான் எல்லாத்துக்கும் காரணம். முதல்ல அவ இந்த ஊர்ல தொந்தரவு பண்ண ஆரம்பிச்சதும் அவங்களதான். அதுக்கப்புறம் தான் ஒண்ணு ஆரம்பிச்சது. அவன் சொல்லிட்டு இருக்கீங்கம்மா, நம்ம பின்னாடி அவன் தொடர்ந்து வந்துட்டு இருக்கா. நமக்கு அவளுக்கு என்னமா சம்பந்தம்? அவ யாரு? எதுக்காக நம்மள தொந்தரவு பண்றா? எனக்கு இதை பத்தி எதுவுமே தெரியலையேம்மா. நானும் இந்த ஊர்ல தானே இருந்தேன், ஏன் எனக்கு எதுவுமே தெரியாம போச்சு? நீ ஊர்ல இருந்த வரைக்கும் ஒன்னும் பிரச்சனை இல்ல. நீ வெளியூருக்கு படிக்க போனல, அப்ப நடந்த பிரச்சனைங்கதான் இது. உனக்கு எதுவும் தெரிய வேணாம் தான் நான் எதுவும் சொல்லலப்பா. இப்ப அதுவா உனக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு.
சரிம்மா, யார் அவ? நம்மள ஏன் பழி வாங்கணும்? அக்கா அவன் தான் கேக்குறான்ல, சொல்லுக்கா, அவனும் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டோம். சொல்றேன். விட மாட்டேன், யாரையும் நான் விட மாட்டேன்.